ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராஜ்மா கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் துண்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா அது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா அது கூட ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமாக வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இது கூட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் ராஜ்மாவை 5 to 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஒரு பாத்திரத்தில் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த தண்ணியோடு சேர்த்து நான் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ராஜ்மாவை மசாலாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஒட்டியிருக்கும், அதுலேயும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி குழம்போட பச்சை வாசனைலாம் போய் கிரேவி பதத்துக்கு வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பதத்துக்கு வந்துட்டு கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. நான் ராஜ்மாவில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தனால எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. கடைசியாக என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ராஜ்மா கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.